அமைதியின்மையும் கவலையும் நிறைந்த காலகட்டம் இது. அமைதி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அமைதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய பேராசையினால் ஏற்படும் திருட்டு, கற்பழிப்பு, வழிப்பறி, கொலை, கொள்ளை, குடும்ப பிரச்சனைகள், அரசியல் காரணங்களால் ஏற்படும் பொது வாழ்வில் பிரச்சனை, மொழி பிரச்சனை, மனிதர்களிடையே இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் நீதி மறுக்கப்படுதல், இவைகள்தான் இன்றைய உலக அமைதியின்மைக்கு முக்கிய காரணங்களாகும். உலக அமைதிக்கு நிரந்தர தீர்வு இஸ்லாம் ஒன்றே என்று நம்மால் உரத்து கூற முடியும். ஆம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே இறைவனுடைய கட்டளையின் மூலமாகவும் உலக தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை மூலமாகவும் நடைமுறைப்படுத்தி அதை நிரூபித்து காட்டிய மார்க்கம். உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்ட மார்க்கம். அனைவருக்கும் சமநீதி செலுத்திய மார்க்கம். அநீதிகளுக்கு எதிராக சமரசமில்லா போராட்டம் நடத்திய மார்க்கம். இஸ்லாம் என்ற சொல்லே அமைதியை குறிக்கக்கூடியதுதான். மனிதர்களிடையே ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அழகான தீர்வை இஸ்லாம் மட்டுமே வழங்குகின்றது என்பதுதான் உண்மை. அதனால்தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இவ்வாறு கூறினார்: முஹம்மது நபியை போன்றவர் உலகின் தலைவராக அமருவாரேயானால் இன்று தேவைப்படும் அமைதி மற்றும் மகிழ்வை அளித்திடும் வகையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவார். இஸ்லாம் ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் அமைதியை ஏற்படுத்தும் ஒரு வலுவான சக்தியாக விளங்குகிறது. அந்தரங்க வாழ்வில் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பதை கட்டாயமாக்கியது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளின் மூலம் மனிதனின் வாழ்விற்கு தேவையான அமைதியை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் உங்களை அமைதியின் இல்லத்தை நோக்கி அழைக்கின்றான். அல்லாஹுவின் அழைப்பை ஏற்போம். இஸ்லாத்தை வாழ்வியல் வழிமுறையாக்குவோம். இம்மையிலும் மறுமையிலும் அமைதி பெறுவோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக.